பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனே கர்த்தர் இன்றோடைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்க போகிறாங்க. அது மாத்திரமல்ல, தேசத்தின் காரியங்களை நம்மளுக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. கண்டிப்பா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஜெபிக்கிறது நிமித்தம் தேசங்கள் பாதுகாக்கப்படும், அதுல இருக்க ஜனங்கள் பாதுகாக்கப்படுவாங்க. நிச்சயமாகவே நம்முடைய ஜெபம் தேசங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதனால தயவு செய்து ஜெபத்தை விட்டுறாதீங்க. தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, மக்கு நன்றி செலுத்துகிறேன். நடி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு வரவேற்கிறோம். துதிக்கிறேன் ஏசப்பா. அப்பா பரலோகமே துதிப்பதால் கர்த்தாவை இங்க வாழ்கிறேன் என்று சொன்னது போல தேவனே கர்த்தர் உங்க மகிமையினால் எங்களை நிரப்புகிறவரே மக்கு நன்றி. அப்பா, இன்று பேச போகிற சத்தியங்கள் நீங்க பேச போகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு சில ஆலோசனை கொடுக்க போறீங்க, அதற்காக நன்றி. அது மாத்திரமல்ல, கேட்கிற யாவருடைய இருதயங்களும் உங்க நாமத்தால திறக்கப்படும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிற உங்க நாமத்தினால எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறப்பா. அடிய இந்த இடத்துல பிரயோஜனமானவர் கர்த்தாவே, முற்றிலும் உங்க கருத்துக்கள் தாழ்த்தி தந்தருளுகிறேன். துதி கன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பாருங்க, பாகிஸ்தான் பகுதியில வெப்பச்சலனம் அதிகரிக்கும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது நிமித்த சேதங்கள் இருக்கும். அதனால தயவு செஞ்சு ஜெபித்துக் கொள்ளுங்க. தூத்துக்குடி பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, பாண்டிச்சேரி பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சிங்காநல்லூர் பகுதியில பாத்தீங்கன்னா விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஹரியானா பகுதியில நிலச்சரிவு உண்டாகும் என்று இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. எக்மோர் பகுதியில விபரீதம் என்று இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சிக்காகோ பகுதியில வெடி விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அங்கு பில்டிங் கட்டிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பில்டிங் சாஞ்சி அது ஒரு நிலச்சரிவு போன்று ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு அந்த எல்லைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அதுக்குள்ள நிறைய பேர் அமிழ்த்தப்படக்கூடிய நாட்கள் வரப்போகிறதுன்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அயர்லாந்து பகுதியில பாத்தீங்கன்னா பிரளயம் வாரிக்கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, ஜம்மு காஷ்மீர் பகுதியில ட்ரெயின் விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மணப்பாடு, ஊவரி இப்படிப்பட்ட பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. சமுத்திரங்கள் கொந்தளிக்கும் நாட்கள் வருகிறது என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. காசிமேடு பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குடோன்கள் பற்றி எரியும் என்று முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, பாரிஸ்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி பகுதியில பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடி உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. வண்டலூர் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மணிப்பாக்கம் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. துறைப்பாக்கம் பகுதியில சலசலப்பு உண்டாகும் நாட்கள் வருகிறது. அதாவது அது ஒரு பரபரப்பான செய்தியா இருக்கும் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த காரியங்களும் குறிப்பிட்ட அறிக்கையிடல. ஆரப்பாளையம் பகுதியில பாத்தீங்கன்னா விபத்து மற்றும் விபரீதம் உண்டாகும் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா பகுதியில எவ்விதத்திலும் சேதங்கள் உண்டாயிருக்கும் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அண்டார்டிகா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குன்னூர் மற்றும் மலை காடுகளில் விபரீதம் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சூரத் பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அபுதாபி பகுதியில விமான விபத்து, அதாவது ஏர் கிராஷ் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அதுல சேதங்கள் இருக்கக்கூடாது, ரெண்டாவது அது நடக்கக்கூடாதுன்னு ஜெபித்துக் கொள்ளுங்க. சிவகங்கை பகுதியில புதிய வகை தொற்றுகள் பரவும் எல்லைகளை சுற்றிலும் இருக்கிற பகுதிகள்ல இந்த தொற்றுகள் பரவும் நாட்கள் வருகிறது. புதிய வகை தொற்று என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. காங்கேயூர் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, சென்னிமலை பகுதியில நெருப்புகள் பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தமிழகம் எங்கும் புதிய வகை தொற்றுகள் பரவும் நாட்கள் வருகிறது என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க, சேதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா வரப்போகிற வைரஸ் மிகவும் கடுமையானதா இருக்கும். ஏற்கனவே இந்த காரியங்களை குறித்து நம்மளுக்கு முன்னறிப்பு நம்மளுக்கு ஏற்கனவே பலமுறை இணையத்தில் கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, சென்னை பட்டணத்துல ஒரு 5 வயது சிறுமியை நாய் கடித்து கொதறும் சம்பவம் நடைபெறும் நாட்கள் வருகிறது. அதற்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அது பச்சிளம் குழந்தையும் பாதிக்கும் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது ஐரோப்பா பகுதியில பாத்தீங்கன்னா நிலச்சரிவு, நிலநடுக்கம் மற்றும் குண்டுவெடிப்பு உண்டாகும் நாட்கள் வருகிறது இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. டெப்டி கலெக்டர்கள் மத்தியில் விபரீதம் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தஞ்சை பெரியார் நகர் பகுதியில் விபரீதம் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பரப்பாடி பகுதியில விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சில பகுதிகள் கொசுக்களினால் பாதிப்புகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா பகுதியில பாத்தீங்கன்னா புதிய வகை ஈக்கள் பரவும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, புதிய வகை பூச்சிகளும் பரவும் என்று இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது விஷத்தன்மைகளா இருக்கும் என்று இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கிரீஸ் பகுதியில விபரீதம் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஈசிஆர் ரோடில் பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க.
மெக்சிகோ பகுதியில விபத்து என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேச பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல நிலச்சரிவு உண்டாகும். அது மாத்திரமல்ல பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் சாய்ந்து விழும் நாட்கள் வருகிறது. அது நிமித்த சேதங்கள் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதாவது அது மாத்திரமல்ல அதுல அநேக வாலிபர்கள் சேதத்துக்குள்ள தள்ளப்படும் நாட்கள் வருதுன்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. உத்தரகாண்ட் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. யூகே பகுதியில பாத்தீங்கன்னா எர்த்குவேக் உண்டாகும் நாட்கள் வருதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சேலம் பகுதியில தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சிக்கிம் பள்ளத்தாக்குல பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி உண்டாக நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. எகிப்து பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் மற்றும் பிரளயங்கள் வாரிக்கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. புளோரிடா பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி வாரிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது. அது நிமித்தம் பயங்கர சேதங்கள் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல வெள்ளங்களும் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. இத்தாலி பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எரிமலை குழம்பு வெடித்து சிதறும். அது நிமித்த சேதங்கள் எவ்விதத்திலும் பரவும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கண்டிப்பா ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஜீவன்ல தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா புளித்த மாவு அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் பாருங்க. சங்கீதம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் புளித்த மாவு நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யணும்? அகற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு சில பாயிண்ட் வாரியாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க. அது மிகவும் நம்மளுக்கு உகந்ததா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பழைய பாவங்கள், ஏன்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இதேதான் நம்மளுக்கு வாக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி வாக்கு பண்றாங்கன்னா, கடைசி காலத்துக்கான எச்சரிப்பின் சத்தத்தை அறிவி, கடைசி காலத்துக்கான எக்கால சத்தத்தை என்ன செய்யுங்க, யாவருக்கும் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு தான் தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டே வருகிறார். அதுல பாருங்க, இதுல இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் புளித்த மாவு. புளித்த மாவு அகற்றப்படணும்னா நம்முடைய வாழ்க்கை தரங்கள் சுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தமா மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தூய்மை நம்மளுக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை துப்புரவும் உண்மையுள்ளதாய் மாற்றப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்ப பழையவைகளை என்ன செய்யணும்? நம்ம களைந்து போட வேண்டும். பழைய புளித்த மாவு எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யும் போது களைந்து போடும் போது நம்ம புதிய மனுஷியாய் புதிய மனுஷனாய் நம்ம மாற்றப்படுகிறோம். அப்ப புதிய மனுஷனா புதிய மனுஷியா மாற்றப்படும் போது நம்ம என்ன செய்யறோம்? இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள விழுந்து விடாதபடி, துன்மார்க்கருடைய வழியில் நடக்காதபடி, பாவிகளுடைய வழியில நிற்காம இப்படி என்ன செய்யறோம்? நம்ம செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உணர்வு என்ன செய்யும்? இப்படிப்பட்ட பாதைக்குள்ள நம்மள தள்ளாது. அதான் தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு மறுபடியும் கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஜென்ம பாவங்களை களைந்து போட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அழுக்கான பாதைகளை களைந்து போட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இச்சையின் கண்கள், இச்சையினால் நிரப்பப்பட்டு இருப்பான் சத்ருவானவன். அப்படிப்பட்ட ஆளுகையை உண்டாக்கி வைத்திருப்பான். அப்படிப்பட்ட வல்லமைகள் நம்மளை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பாதைகளை இதை விட்டு களைந்து போட்டுட்டு, அந்த கரைகள் எல்லாம் களைந்து போட்டுட்டு தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனை உள்ள பிள்ளைகளை நம்ம மாற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய பழைய பாவங்கள், பாவத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய நண்பர்கள், சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 4 தலைமுறையில் இருக்கிற சாபங்கள், இது எல்லாமே புளித்த மாவுக்கு ஒப்பானது என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பழைய இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் எல்லாமே புளித்த மாவுக்கு ஒப்பானது. பொறாம புளித்த மாவுக்கு ஒப்பானது. வாயில மூர்க்கவரிகள் புளித்த மாவுக்கு ஒப்பானது. அது மாத்திரமல்ல, எரிச்சலின் ஆவிகள் புளித்த மாவுக்கு ஒப்பானது. இப்படி பலவிதமான காரியங்களை நம்ம சொல்லிக் கொண்டே போகலாம். கீழ்ப்படிதலே இருக்காது நம்ம கிட்ட, தேவ அன்பு நம்ம கிட்ட இருக்காது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே எதுக்கு சமமானது அப்படின்னு சொன்னா, புளிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. புளிப்பான ஒரு பாதை. ஹல்லேலூயா. அதாவது புளிப்பான பாதைங்கிறது என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற காரியங்கள், சாத்தானுடைய கோட்டைக்குள்ள, சத்ருடைய கோட்டைக்குள்ள இருக்கிற வல்லமைகள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ சத்ருடைய சகல வல்லமைகளை விட்டு நீ என்ன செய்ய? பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், பழைய அருவருப்புகள், பழைய பாவங்கள், அப்பமா கிறிஸ்தத்துல உனக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட ஹேபிட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு? களைந்து போடு மகனே, மகளே. இன்று கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிற காரியம், இன்று நீங்கள் களைந்து போட ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போதே நான் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தகப்பனாய் உங்கள் அண்டையில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார்.
ஹல்லேலூயா. சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க, காணிக்கை தசமபாகம் எல்லாத்துலயும் பெஸ்டா இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன ஹேபிட் இருக்கும்னா அப்ப நமக்கு கோபத்தின் தன்மை இருக்கும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? பொறாமையின் தன்மை இருக்கும். மற்றவங்களை பார்த்த உடனே ஒரு பொறாமை, இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களே, நான் இன்னும் இப்படி இருக்கேனே. ஹல்லேலூயா. நான் இதுல ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நீங்க என்னைக்குமே மற்றவங்களை பார்த்து உங்களை எடை போடாதீங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில என் தகப்பன எனக்கு ஆதியில இருந்தே கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். நம்ம கிட்ட என்ன இருக்கிறோம், நம்ம கண்ணுல இருக்க அழுக்க முதல்ல நம்ம கலைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரோ, என்ன இன்னைக்கு உங்களை எப்படி நடத்துறாரோ, எந்த விதத்துல நீங்க நடத்தப்படுறீங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால அதுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க உயர்ந்திருக்காங்களே, அவங்க இவ்வளவு வஸ்திரம் உடுத்துறாங்களே, அப்பா விலையேறப்பட்ட கார் வைத்திருக்கிறாங்களே, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவு நகை வைத்திருக்க, நோ, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு இல் பொருளாய் மாற்றப்பட்டு விடும். நீ மற்றவர்களை பார்த்தாய் என்றால் அதுவே ஒரு பாவமாக உனக்கு மாற்றப்பட்டு விடும். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற நன்மையை நீ காத்துக்கொள்ள வேண்டுமே என்றால் தேவ சமூகத்துல நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த இருக்கிற எனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுங்க. எங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் தேவனுக்கு கர்த்தர் அன்றன்று ஒவ்வொரு விதமா ஒரு மிகவும் ஆசீர்வாதமான விதமாக ஒவ்வொரு நாளும் நடத்துவாங்க. ஒரு நாள் நடத்துறது போன்று அடுத்த நாள் இராது. ஹல்லேலூயா. அது வேற மாதிரி இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். அதுல குறைவுகளே இராது. அப்பமாக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவுகளை இருந்தால் இந்த காரியங்களை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, இந்த உணவை கொடுத்ததுக்கு நன்றி. இன்னைக்கு எத்தனையோ பேர் உணவு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. ஆனா நீங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு இந்த உணவை கொடுத்தது நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா அப்படின்னு சொல்லி நன்றியோடு நீங்க அவருக்கு நன்றி செலுத்தும் போது அவருடைய மனதை என்ன செய்யும்? என் பிள்ளை என்னிடத்துல நெருங்கி இருக்கிறான்னு சொல்ற ஒரு அன்பு அவருக்கு உங்களுக்கும் அவருக்கும் இன்னும் அதிகப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அதுதான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பழையவைகள் எல்லாம் நீ களைந்து போடும் பட்சத்துல, அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி, நீ உன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து நிற்கும் பட்சத்துல இவைகள் எல்லாம் உன்னை விட்டு என்ன செய்யும்? அகன்று போக ஆரம்பித்து விட. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சினிமா பாக்குறது, டிவி பாக்குறது, மொபைல் பாக்குறது, அப்பமாக்கு ஸ்தோத்திரம், இது எல்லாமே பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு விடும். சில நன்மையின் காரியங்களை நம்ம பார்ப்பதே கிடையாது. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்காரு அதை கூட கேட்கிறவர்கள் இன்னைக்கு குறைவாக தான் இருப்பாங்க. ஆனா ஜீவனுள்ள தகப்பனுடைய நாமத்தை கொண்டு உரைக்கிற ஒரு காரியம், அசுத்தமான காரியங்களை சத்ருவானவன் நம்மள என்ன செய்வான்? அழகா பார்க்க வைப்பான். ஹல்லேலூயா. என்ன செய்வோம்? நம்ம ஒரு காரியங்களை தேடிக்கொண்டு போவோம். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியான வேறொரு காரியங்கள் அங்க உண்டாகும். உடனே என்ன செய்யும்? ஜஸ்ட் அதை நம்ம ஒரு நொடி அதை பார்க்க வைக்கும். இது பாவமான ஒரு காரியம். இது தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். நீங்க உங்களை யாரா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா உடனே தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அப்ப அந்த இதுல இருந்து என்ன செய்யுங்க? விலைக்கு காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஜீவன்ல தகப்பன் உங்களை காவல் வைக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் என்று உரைக்கிற காரியம், சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பப்பட்டுருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆலோசனையா தான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய சாயலாய் மாற்றப்பட்டு இருப்பாங்க. ஒரு சில எண்ணங்களை விட்டு அவங்களுக்கு வெளியே வர முடியாது. உள்ள அந்த எண்ணங்கள் என்ன செய்யும்? அந்த இருதயத்துக்குள்ள பதுங்கி இருக்கும். இருதயத்துக்குள்ள உள்ள ஆழமா இருக்கும். அந்த எண்ணங்கள் தவறானதா இருக்கும். அந்த எண்ணங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாததா இருக்கும். ஆனா அந்த எண்ணங்களை என்ன செய்வோம்? அப்பமாக்கு அது உள்ளுக்கு அடக்கப்பட்டே இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா யாரு மேலேயாவது கசப்பு இருக்கும். அந்த கசப்பு உள்ள அடங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, வெளி தோற்றத்துக்கு நம்ம எப்படி இருப்போம்? பக்தி உள்ள பிள்ளைகளா நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. யாரையும் குறைசாட்டல, ஆனா இதுதான் உண்மை. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அநேகருடைய வாழ்க்கையில இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனா நம்ம வெளி தோற்றத்துக்கு தேவனுடைய சாயலாய் மாற்றப்பட்டு இருப்போம். உள்ள இருக்கிற அந்த கசப்பு, உள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த காரியங்கள் உள்ள உனக்குள்ள அமிழ்த்தப்பட்டு இருக்கும் போது நீ தேவ சாயலாய் எப்படி மாற்றப்பட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில இருந்து பழைய காரியங்கள் அகற்றப்படலன்னு தான் அர்த்தம். நீ தேவனுடைய மனுஷனா மாற்றப்படலன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற அழுக்கு முழுமையாக வெளியேற்றப்படும் போதுதான், பழைய வஸ்திரங்கள் உன்னை விட்டு களைந்து போடப்படும் போது மட்டும்தான் நீ தேவனுடைய சாயலாய் மாற்றப்பட முடியும். மகனே, மகளே, தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டானால் தயவாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எக்ஸ்ட்ரா அது ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் ஒவ்வொரு விதமான ஹாபிட் இருக்கும். நம்மளுக்கு தெரியாது. சிலர் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை நம்மகிட்ட ஒண்ணு பேசுவாங்க, அடுத்த நிமிஷம் அடுத்தவங்க கிட்ட போய் அதை ஒரே ஒரு வார்த்தை மாத்தி பேசுவாங்க. இது தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனையானது அல்ல. ஹல்லேலூயா.
கூடுமானால் உண்மையை பேசி பழகுங்க, அல்லது பேசாம விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அந்த பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு விடக்கூடாது. இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞாபக புஸ்தகத்துல இது எல்லாமே என்ன செய்யுமாமா, உங்களுக்கான நியமிக்கப்பட்ட தூதன் என்ன செய்வாரு, எழுதி கொண்டே இருப்பார். நீங்க ஒரு சின்ன பொய் சொன்னாலும் சரி, நீ உண்மையை செஞ்சாலும் சரி, நீ மற்றவங்களுக்கு உதவினாலும் சரி, ஹல்லேலூயா, நீ நன்மையின் காரியத்தை செய்தாலும் தீமையின் காரியத்தை செய்தாலும் அங்க உனக்கு உன்னுடைய நேமை கொண்டு எழுதப்பட்டு கொண்டிருக்கும். உன்னுடைய ஆவிக்குரிய நேம் அங்க எழுதப்பட்டு கொண்டிருக்கும். அந்த நேம்ல இந்த மகளிடத்துல இருக்கிற குறைகள் இது, இவன் இன்னைக்கு இத்தனை நன்மை செஞ்சிருக்கா, இப்படி அநேக காரியங்களை தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அந்த தூதர்கள் எழுதி கொண்டிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு நாள் தேவனுடைய கர்த்தர் அழகா ஒவ்வொரு காரியமா கற்றுக் கொடுத்தது உண்டு. அதுதான் உங்களுக்கு தேவனுடைய கர்த்தர் அறிவிப்பா கொடுத்து கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கலைந்து போடும்போது அப்ப பாத்தீங்கன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில நம்ம நடக்க மாட்டோம். ஹல்லேலூயா. தவறான நண்பர்கள் நம்மளுக்கு ஆலோசனை தப்பா சொல்லுவாங்க. தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றான் கருத்து வேண்டான்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுவார். ஏன்னா ஒரே கருத்து தேவனாகிய கர்த்தர் இடத்துல கேட்கணும். இந்த இடத்துல பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அதாவது தேவையில்லாதவங்களுடைய ஆலோசனை நீ என்ன செய்யாத, கேட்காத. ஹல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தா நீங்க ஆலோசனை கேட்கலாம். உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளோடு நீங்க ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னா அப்ப தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னா நிச்சயமா அந்த ஆலோசனையை கொடுப்பாரு. ஆனா இதே நீ ஆவிக்குரிய மகனா மாற்றப்பட்டிருப்ப, இவங்க உலகத்தானா இருப்பாங்க. அப்போ நீ இந்த ஆலோசனை கேட்கும் போது இந்த மனிதனுக்கு என்ன ஆலோசனை தெரியும்னா உலகத்தின் காரியங்களை குறித்து உன்னோட ஆலோசனை கொடுக்கிறவனா இருப்பான். அப்போ நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து நீ அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாய் ஆனால் மகனே மகளே விழுந்து போய் விடுவோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்வோம், புளித்தமாக மாற்றப்பட்டு விடுவோம். இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அதுலதான் அங்க அழகா சொல்லி கொடுக்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியை பார்த்து நீ என்ன செய்யாத, அதன் வழியாக நீ போகாத, உலகத்தை நோக்கி ஓடாத, தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஓடு மகளே மகனே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னா உலகத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தரை நல்ல நன்மை பெற்றிருப்பாங்க. லாஸ்ட் நேரத்துல ஏதோ ஒரு சம்பவத்துல அந்த காரியம் நடைபெற்று இருக்காது, இல்ல அது ஒரு தோல்வியில முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது பேசுற காரியம் என்னன்னா, இவ்வளவு நாள் நான் தேவனை தேடி எனக்கு என்ன லாபம், இப்படிதான் நம்ம கேட்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறோம். இது புளித்தமாக மாற்றப்பட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. பாவிகளுடைய வழியில நம்ம நிக்காதபடி, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தூற்றாதபடி அவருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நீ ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளோடு நீ உறவு வைத்திருந்தாயனால், அதாவது உன்னுடைய ஐக்கியம் உண்டாயிருந்தாயனால், அவர்களோடு நீ ஆலோசனை கொடுக்கிற மகனா மகளா இருந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஆவிக்கேற்றபடி நடைபெறும். அதுதான் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அப்படின்னா நீங்க ஆவிக்குரிய பிள்ளைங்களா இருப்பீங்க, உங்களோட இந்த சைட்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா பாவத்தை சம்பாதித்துக் கொண்டு பாவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனம் இராது. ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யுங்க, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளோட நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது நாமளும் வளர்க்கப்படுவோம். தேவனாகிய கர்த்தரும் நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தாவாய் அழகா அப்ப வழி நடத்துகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, பாருங்கன்னா பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீ உட்காராமலும். நம்மள அநேக பேர் பரியாசம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நம்மள கேலி கிண்டல் பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்துல அநேகம் பேர் உண்டு. நம்மள தெரிந்தும் பேசுகிறவர்கள் உண்டு, தெரியாமல் மறைமுகமாக பேசுகிறவர்களும் உண்டு. அதையெல்லாம் கர்த்தர் நியாயந்தீர்த்துக் கொள்வார். அதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், பரியாசக்காரர் நிற்கும் இடத்துல நீ என்ன செய்யாத, நிக்காத. ஹல்லேலூயா. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நீ உட்காராத. துன்மார்க்கனை கண்டு என்ன செய்ய, நீ விலகி தேவ சமூகம் முடிஞ்சா நீங்க அவங்கள தேவனுடைய சாயல மாற்ற ஆரம்பித்து விடுங்க. நீங்க அந்த பாவத்துல விழுந்து விடாதபடி, புளிப்பான மாவா மாற்றப்பட்டு விடாதபடி, அந்த பாவத்துக்களையும் அந்த துன்மார்க்கத்துக்களையும் பரியாசக்காரராய் இருக்கிறவர்கள் மத்தியில அவர்களை ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்குள்ள நடத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல கேட்டு அதனுடைய சாயலாய் நீங்க அவர்களை உங்களுக்குள்ள ஈர்த்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற காரியம், பரியாசக்கார உட்காரமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து நீ இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருக்குள்ள அவருடைய வேத வார்த்தைகளை வாசிப்பதுல ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், அது மேல உனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாயி நீ இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது, அவரோடு நீ சஞ்சரிக்கும் போது, ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தார், ஆபிரகாம் தேவனோடு எப்படி பேசினார், மோசே எப்படி தேவனாகிய கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தார். யோசிச்சு பாருங்க. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் நல்லா தெரியும். அதே போலதான் நீ இரவும் பகலும் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவருடைய மன்னாவை நீ ருசிக்க ஆரம்பிக்கும் போது நீ பாக்கியவானாய் பாக்கியவதியாய் பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரோட ஒரு சஞ்சரிப்பு உண்டாயிரும். அவர் உங்களோடு பேசுவாரு, நீங்க அவரோடு பேசுவீங்க. இப்படி அநேக காரியத்துக்களை எல்லா விதத்துக்கும் அவர் நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தகப்பனாய் மாற்றி விடுவார். நம்முடைய வாழ்க்கையில குறைவே இருக்காது. ஹல்லேலூயா. குறைவு இருக்காதுன்னு சொல்றது எப்போன்னா, நீங்க அவருடைய சாயலாய் மாற்றப்படும் போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. அறகுறையா இருந்துட்டு முழுமையான ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பெறலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாங்க, இகழ ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில அது நடக்குது. இகழும் போது புளிப்புள்ள மகளா மாற்றப்பட்டு விடுகிறோம். தயவு செஞ்சு இகழ்ந்து பாவத்தை சம்பாதித்துக் கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து திடீர்னு ஒரு நாள் மரித்து போயிட்டோம்னா, நம்ம மனம் மாறாம தேவனுடைய சாயலாய் மாற்றப்படாம தேவனாகிய கர்த்தருடைய வருகை வருது, இல்ல அதுக்கு இடையில ஒரு மாம்சத்தின்படி உலக பிரகாரமாகவே மரித்து போயிட்டோம்னா, அவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல, அவருடைய எழுப்புதலின் நாள்ல, அவருடைய வருகை வரும் நாள்ல ஹல்லேலூயா நம்ம எங்க இருப்போங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அப்பமாக்கு ஆராய வேண்டிய ஒரு காரியம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நிச்சயமா போக முடியாது. எதுக்குள்ள தள்ளப்படுவோம்னா, எரி நரக மாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டு விடுவோம். அதனால எனது அருமையான ஜனமே, அதற்கு முன்பாக உங்களுடைய இருதயங்களை எனக்கு கர்த்தருக்குள்ள நடத்த ஆரம்பிங்க. அது மாத்திரமல்ல, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நீங்க மாற்றப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான சுத்திகரிப்பை தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. நம்முடைய வாழ்க்கையில உண்மையும் துப்புரவும் உண்டாக்கப்படும் பட்சத்துல நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும், தேவனுடைய சாயலாய் மாற்றப்பட்டு விடும். இன்னொரு காரியம் பாருங்க, சுத்திகரிப்பு இப்பொழுது உண்டாயிற்று. நம்ம ரட்சிப்புக்குள்ள வளர்ந்துட்டோம். ரட்சிப்பின் பாத்திரமா நம்ம மாற்றப்பட்டுட்டோம். அவருக்கு பின்னாக நம்ம நடக்கிற சிலுவை சுமந்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாவும் நம்ம மாற்றப்பட்டுட்டோம். ஆனா இதுக்கப்புறம் ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். இதுக்கப்புறம் நம்முடைய சாயல் எப்படி இருக்கும், ஜீவனுடைய தகப்பனுடைய சாயலா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி சாயலாய் மாற்றப்படும் பட்சத்துல அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. புடமிடுதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மள சொல்லுகிற காரியம் ஒரு புடமிடுதல். நம்முடைய வாழ்க்கையில புடமிடுதல் உண்டாகும். புடமிடுதல்னா என்ன? நம்ம தேவனுடைய சாயலாய் அப்பமாக்கு நிலையாய் நிற்கிறோமா, இல்ல புடமிடுதலை பார்த்து சோதனையை பார்த்து என்ன செய்யற விழுந்து போகிறோமா? ஹல்லேலூயா. விழுந்து போயிட்டோம்னா மறுபடியும் புளித்தமாவை சம்பாதித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. புளித்தமாவா மாற்றப்பட்டு விடுவோம். புதிய குழந்தைகளாய் மாற்றப்பட்டு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த புடமிடுதல் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, சோதனையின் காலங்கள் வரும்போது, அப்பா தேவனாகிய கர்த்தர் அந்த எக்ஸாம் பீரியட நம்மளுக்கு கொடுக்கும் போது நாம அதுல தேர்ச்சி பெறணும். ஹல்லேலூயா. அந்த புடமிடுதலை கண்டு என்ன செய்யக்கூடாது, பயந்து ஓடிடக்கூடாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் தேவனாகிய கர்த்தர் நிறைய காரியங்களை அழகா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆனா எனக்குன்னு சொல்லி ஒரு காரியம் நான் தேவனாகிய கர்த்தரத்துல போய் ஏதாவது ஒரு வேலையில கண்டிப்பா நிக்க வேண்டியது வரும். ஊழியத்தின்படி நிக்க வேண்டியது இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு குடும்ப காரியத்துக்குள்ள நிக்க வேண்டியது இருக்கும். அப்படி நிக்கும் போது பாத்தீங்கன்னா சில சமயத்துல வார்த்தைகளே கொடுக்க மாட்டார். அப்ப இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. துவண்டு போய்விடும், சுக்குநூறாய் மாற்றப்பட்டு விடும். இதுதான் இன்னைக்கு நம்மள அநேகருக்கு இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், உடனே ஏதாவது ஊழியர்களை நாடுவோமா அப்படின்னு சொல்லி உடனே இருதயம் அப்படியே வாஞ்சிக்கும். ஹல்லேலூயா. இல்ல யாருக்கிட்டையாவது ஆலோசனை கேட்கலாமா, இப்படிலாம் நம்முடைய இருதயம் பேசும். ஹல்லேலூயா. அந்த உணர்வு நம்மளுக்குள்ள வரும். ஆனா அந்த இடத்துல பாருங்க, ஜீவனுள்ள தகப்பனை விட என்னில் இருக்கிற தகப்பனே வல்லமையுள்ளவர். அப்பமாக்கு அவரே எனக்கு மருந்து, அவரே எனக்கு ஆலோசனை கொடுப்பார், அவரே என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி நீ கம்பீரத்தோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல நின்று பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் உங்களை எழுப்ப ஆரம்பித்து விடுவார். அடுத்த நொட்டில உங்களுக்கு அந்த காரியத்தை அழகா கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. நீங்க இது என்ன செய்யுங்க, இது நிமித்தம் நம்ம என்ன செய்யறோம், உடனே விழுந்து போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப விழுந்து போயிட்டோம்னா சத்ருவானவன் என்ன செய்யறான், அழகா கை கொட்டி சிரிக்க ஆரம்பித்து விடுகிறான். இதுதான் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா.
ஆனா அந்த இடத்துல நம்ம துவண்டு போகாதபடி, நம்ம விழுந்து போகாதபடி, அப்பா நீங்க தான் என்னென்ன செஞ்சீங்க, உருவாக்குனீங்க, நீங்க தான் நடத்துறீங்க, இந்த சுமையும் தாங்கிக் கொள்ள பலன் கொடுங்க, இந்த சுமையிலிருந்து என்ன விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இதை நான் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்க சத்தத்தை என்னோட பேசுங்க, உங்க சத்தம் என் காதுகளுக்குள்ள கேட்கட்டும், இதுக்கான சொல்யூஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி முழு இருதயத்தோடு அவரை பிடித்து கொண்டிருக்கும் போது, நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட நிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு பாருங்களேன், கண்டிப்பா அவர் நம்மளை கைவிடுகிற தகப்பனே அல்ல. இதுதான் புடமிடுதல். ஹல்லேலூயா. இந்த புடமிடுதல் வரும்போதுதான் நம்ம என்ன செய்யறோம், சோதனை விழுந்து போயிடுறோம். யோபுவை குறிச்சு நம்மளுக்கு நல்லா தெரியும். உத்தமனும் சன்மார்க்கனும் ஆகிய அப்பமா கிறிஸ்துவின் என் மகன் மீது என்ன செய்ய கண் வைத்தாயோ என்று தேவனாகிய கர்த்தர் சத்ருவானவனை பார்த்து கேட்பார். ஹல்லேலூயா. கொலைச்சு பாக்குறதுக்காக என்ன செய்யறான், சத்ருவானவன் தேவனிடத்துல கேட்டு வாங்கி கொள்றான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவரா தான் இருந்தாரு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து நன்மை பெற்று தீமையும் பெறுகிறதுக்கு நான் தகுதியானவன் சொல்லிதான் அவர் பேசிட்டு இருந்தாரே தவிர, அவரை சுற்றிலும் இருந்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனை உள்ளவர்களா இல்லை. ஆனா அந்த இடத்துல யோபு மாத்திரம் எப்படி இருந்தாரு, உண்மையுள்ள ஒரு மனிதனாய், தேவனாகிய கர்த்தருக்கு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாய், எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் சரி அதுல இருந்து என்ன செய்யல, தவறி விழாதபடி இந்த வேளையிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். தன்னை தூசிக்கிற நண்பர்களுக்காக, சிநேகிதருக்காக ஜெபித்தார், வேண்டுதல் பண்ணான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த புடமிடுதல், அந்த சோதனையின் காலத்திலும் தேவனாகிய கர்த்தர் அந்த யோபை ஜெயிக்க வைத்தார். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. இதுதான் புடமிடுதல். ஹல்லேலூயா. இந்த புடமிடுதல் நம்மளுக்கு ஒரு காரியத்தை நியமிச்சிருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில திருமணம் ஆகாம இருக்கலாம், இன்னும் ஆகலையேன்னு சொல்லி கலங்கி போய் நிற்போம். சிலருடைய வாழ்க்கையில வேலை இல்லாம கலங்கி போய் நிற்போம். சிலருடைய வாழ்க்கையில தகுதிக்கு மீறின கடனுக்குள்ள தள்ளப்பட்டு இருப்போம். இது நிமித்தம் சோர்வுக்குள்ள தள்ளப்பட்டுருவோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துலயும் தேவனாகிய கர்த்தரை நம்ம தூசிக்காம, தேவனாகிய கர்த்தரை மறுதலிக்காம, அப்ப அவரை குறித்து இகழாம, அதை தாங்கிக் கொள்ளவும், இதை மேற்கொள்ளவும், இதனுடைய காரியங்களை செயல்படுத்தவும் நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு பலன் கொடுக்கறீங்க, எனக்கு பலன் கொடுக்கிற தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னன்னா, சோதனையை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்க புளித்த மாவை அகற்றி போட வேண்டும். அப்ப உண்மையும் துப்புரமும் உள்ள பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட வேண்டும். போய் நாவு தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானது, அதை நம்ம கலைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. இழிவான ஆதாயத்தை நோக்கி ஓடாதபடி ஆவிக்குரிய அபிஷேகத்தை நோக்கி ஓடக்கூடிய பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட வேண்டும். அப்படி ஆவிக்குரிய அபிஷேக, ஆவிக்குரிய பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட ஆரம்பிக்கும் போது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுக்கு தந்தது நிரப்ப வல்லமை உள்ள தகப்பனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கோ அதை மாற்ற வல்லமை உள்ள தகப்பனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியம், புளிப்பான பாதைகளை களைந்து போட்டுட்டு புதிய காரியங்களை, அப்ப புதிய வஸ்திரம் தரித்த பிள்ளைகளாய், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல மாற்றப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய சாயலாய் மாற்றப்பட வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு கொடுக்கப்படும். சுத்திகரிப்பு கொடுக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில புடமிடுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில புடமிடுதல் கண்டிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க அந்த பரீட்சை, அப்பமா கிறிஸ்துவ அந்த புடமிடுதல் நம்ம தாண்டி மேற்கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் தேவனாகிய கர்த்தர் நம்மளை முன் வைத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நம்மள முதிர்ச்சி உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்பமா கிறிஸ்துவ டாடி. அது மாத்திரமல்ல, நீங்க இரவும் பகலும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாடி நிற்கும் போது, இரவும் பகலும் தேவனாகிய கர்த்தருடைய வேதாகமத்தை உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை நீங்க எப்படி இருப்பீங்களாமா, பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம தேவனாகிய கர்த்தருடைய பாத்திரவான்களாய் மாற்றப்படணும்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்து அவரையே நம்ம அண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராய், உங்களை அரசாளுகிறவராய், உங்க கூட அப்பமா கிறிஸ்துவ நிலை நிற்கிறவராய், உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராய், அப்பா தெளிந்த புத்தியுள்ள ஆவி உங்களுக்கு கொடுக்கிறவராய் தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராமா, நடத்த ஆரம்பிப்பார். அப்பொழுது நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் நம்ம கீழ்ப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாமா, நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, ஹல்லேலூயா, தன் அதினதின் காலத்தில் அதினதின் கனியை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. இலையுதிராதிருக்கிற பிள்ளைகளை போல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சரிவு இருக்காது.
இலையுதிராது இருக்கிற பிள்ளைகள்னா நம்முடைய வாழ்க்கையில சரிவு இராது. நம்முடைய வாழ்க்கை நம்ம தவறான பாதையை நோக்கி நம்ம ஓட மாட்டோம். உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள விழுந்து போக மாட்டோம். பாவிகளை ரட்சிப்பதற்கு எப்படிங்கிற வழியை நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர்களை மாற்றப்பட்டு விடுவோம். துன்மார்க்கரை எப்படி தேவ சாயலை மாற்றணும், அவங்களுடைய இருதயம் எப்படி மாற்றப்படணும், வஞ்சிக்கிறவருடைய இருதயத்தை நம்ம எப்படி மாற்றணும், அப்ப அதற்காக நம்ம திறப்புல நிற்கக்கூடிய பிள்ளைகளை மாற்றப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம்னா கனி கொடுக்கிற மரங்களாக மாற்றப்படுவோம். இததான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைகளை யாராவது அப்ப புளிப்பான பாதைகள் உண்டானால் நம்முடைய அழுக்கான வஸ்திரங்களை களைந்து போட ஆரம்பிங்க. உலக பிரகாரமான வஸ்திரத்தை குறித்து பேசல, ஆவிக்குரிய வஸ்திரம் நம்முடைய இருதயத்துக்குள்ள தங்கி இருக்கிற அழுக்க களைஞ்சி போட்டுட்டு புதிய அப்பமக்கு ஸ்தோத்திரம் அடித்து புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல சாயலாய் மாற்றப்பட வேண்டும். களங்கமில்லாத அவருடைய ஞான பாலை உட்கொள்ளும் போது, களங்கமில்லாத அவருடைய வேத வார்த்தைகளை நம்ம உட்கொள்ளும் போது சுத்த பொண்ணாக நம்மளால விளங்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு ஆபரணங்கள் நம்ம செய்ய கொடுக்கிறோம். தங்கம் இவ்வளோண்டா இருந்தாலும் அதை உருக்கி புடமிட்டு தீல நெருப்புல வாட்டி அநேக காரியங்கள் அதை செய்த பிற்பாடுதான் அது ஒரு அழகான ஆபரணங்களா மாற்றப்படுது. அது ஒரு சுத்த பொண்ணா மாற்றப்படுது. இதுதான் இந்த புடமிடுதல் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் நாம ஒரு சுத்த பொண்ணாய் சொல்லிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தகப்பனுக்கு உண்மையுள்ள மகளாய் சாட்சி கொடுக்க முடியும். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வருகை வரும்போது எந்த நேரத்துல வந்தாலும் விழிப்பாய் இருந்து அவருக்கு பின்னாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட முடியும். அதனால புடமிடுதல் வந்த உடனே என்ன செய்யாதீங்க, விழுந்து போகாதபடி ஜீவனுள்ள தகப்பனை நாடி இதற்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு ஏற்ற பலத்தையும் அதனுடைய காரியங்களை தாங்கி அதுல விடுதலை பெறக்கூடிய கிருபைகளையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து விடுவாங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அடியந்த இடத்துல பிரயோஜனமானவர் கர்த்தாவே. அப்பா நீங்க பேசின ஒரு சில ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. இந்த ஆலோசனைகளை கேட்டு எங்களுடைய இருதயங்கள் அப்பா உமக்கு ஏற்றதாய் மாற்றப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆகாரின் குழந்தையின் கண்ணீரை கண்ட தேவன் அப்பா யாரெல்லாம் அங்கலாய் போடு, யாரெல்லாம் புலம்பிக் கொண்டு, யாரெல்லாம் மன வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஆளுகையின் சத்தத்தை நீர் கேட்பீராக. அப்பா நீர் கேட்கிற தேவன், அப்பா நீர் காண்கிற தேவன் டாடி. நீர் ஒவ்வொருவரும் விடுதலையாக்க வல்லமையுள்ள தகப்பனப்பா. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். இருதயத்தோடு நீ தேவ சமுத்திரம் உன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உன் குறைகளை களைந்து போட்டு இரத்தத்தினால் உன்னை சுத்திகரித்து அப்பா ஏன்னா அவர் நம்மளுக்காக தான் அந்த சிலுவையில் அறையப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் கழுவப்படணுங்கிறதுக்காக தான். அதே போல தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் வந்தேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்க தேவ சமூகத்துல ஒன்னு விண்ணப்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. அப்பா கேட்கிற யாருடைய இருதயங்களும் அப்பா திறக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உங்க கரத்துக்களை முற்றிலும் தாழ்த்தி தந்தருளுகிறேன். துதி கன மகிமை எல்லாம் பரம தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரம் அல்ல அப்பா இயேசுவின் ஊழியங்களுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.